அரோகரா முழக்கம் விண்ணதிர உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் முருகனை வழிபட்டு வருகிறார்கள். இந்த தைப்பூச திருவிழாவினை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் வழிபடக்கூடிய நிலையில் தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த விழா தமிழ் மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இது குறித்த பல்வேறு விரிவான விஷயங்களை அலசுவதற்காக நம்மிடையே எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் ஆக இருக்கக்கூடிய புதுகை பாரதி இணைப்பில் இருக்கிறார். உங்கள்கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாடி வருகிறார்கள். இந்த தைப்பூச திருவிழா மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா விழாக்களும், முருகனை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விழாக்களையும் கொண்டாடுவதில் தமிழ் மக்கள் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் இந்த விழாவினை கொண்டாடி வருகிறார்கள். பொதுவாக இந்த தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது எதன் வழி வந்தது, அதனுடைய சிறப்பு என்ன? தைப்பூச திருவிழா முருகனுக்கு மட்டுமல்ல, சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் சேர்த்தே ஒரு முக்கியமான திருவிழா என்று சொல்லலாம். முருகப்பெருமான் கந்த கடவுள், நம்முடைய சொந்த கடவுள், நமது தமிழ் கடவுள். தமிழே வடிவமாக இருக்கக்கூடியவன் முருகன். முருகு என்று சொன்னாலே மு என்றால் அது மெல்லினம், ரு என்றால் இடையினம், கு என்றால் தமிழினுடைய வல்லினம். தமிழினுடைய 3 விதமான எழுத்துக்களையும் ஒன்றாக சேர்த்து உருவானதுதான் முருகு என்கின்ற திருநாமம். அப்பேற்பட்ட முருக கடவுள் நம் தமிழ் இனத்திற்கு உரிய மிகப்பெரிய ஒரு சொந்த கடவுள் என்று சொல்லலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவார்கள். அதுபோல குறிஞ்சி தலைவனாகிய முருகனை வழிபடுவது நம் தமிழர்களுக்கு ஆதிகாலம் தொட்டே இருக்கக்கூடிய, தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்கம். முருகனை நம்முடைய முன்னோராக, நம்முடைய மூத்தவனாக, மூத்த தலைவனாக, இன்னும் சொல்ல போனால் சித்தர்களின் தலைவனாக இருக்கக்கூடியவனாக வழங்குகிறது தமிழ் மொழி. சித்து என்று சொன்னால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த 5 புலன்களையும் சேர்த்து சொல்லக்கூடியது. இவற்றையெல்லாம் அடக்கி ஆடக்கூடிய வல்லமை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் சித்தர்கள். அந்த சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக, மிகப்பெரிய சித்தனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை வணங்கக்கூடிய இந்த தைப்பூச நாள் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. சுருக்கமா சொல்ல போனா, இந்த தைப்பூசம் தான் உலகம் படைக்கப்பட்ட நாள். நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு தெரியற மாதிரி சொல்லணும்னா, உலகத்தினுடைய பிறந்த நாள். இன்னைக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னா அவ்வளவு குதூகலம் நமக்கு. இந்த உலகம் பிறந்த நாள் இந்த தைப்பூச திருநாள். தைப்பூச திருநாள்ல முருகப்பெருமானுடைய திருக்கோயில்கள்ல நிறைய பக்தர்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா அலகு குத்துவது, காவடி எடுப்பது, பூ மிதிப்பது, இந்த மாதிரி நேர்த்தி கடன்களை எல்லாம் செய்வார்கள். இந்த நாளிலே இந்த நேர்த்தி கடன்களை செய்வதனால் ஒரு பெரிய பலன் நமக்கு இருக்கிறது. தைப்பூச திருநாளினுடைய ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா, சூரிய பகவானிலிருந்து வரக்கூடிய நல்ல கதிர்களும் சந்திர பகவானிலிருந்து வரக்கூடிய நல்ல கதிர்களும் அதிகம் பூமியை சேரக்கூடிய நாள் இந்த தைப்பூச திருநாள். பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக சேரக்கூடிய நாள். நம்முடைய தமிழர் மரபுப்படி பௌர்ணமி நாட்கள் எல்லாமே ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் திருவிழா நாட்கள் தான் நமக்கு. ஐப்பசியில பௌர்ணமி அப்படின்னா அன்னாபிஷேகம், சித்திரையில பௌர்ணமினா சித்ரா பௌர்ணமி திருநாள், தையில பௌர்ணமியும் பூசமும் சேர்ற போதுதான் தைப்பூச திருநாள். அப்படி முழு நிலவு நாளை தமிழர்கள் மிக பெருமிதமாக கொண்டாடி இருக்கின்றார்கள். அது நிறைய சிலப்பதிகாரம் உள்ளிட்ட நிறைய பழந்தமிழ் இலக்கியங்களிலே அதற்கெல்லாம் சான்று இருக்கின்றது. அப்படி முழு நிலவு நாளாகிய இந்த நல்ல நாளிலே சூரியனுடைய நல்ல அதிர்வலைகள், அந்த கிரணங்களும் சந்திரனுடைய நல்ல அதிர்வலை கிரணங்களும் ஒன்றாக அதிகம் சேரக்கூடிய நாள். அந்த நாளிலே பக்தர்கள் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காமல் இது மாதிரியான திருத்தலங்களுக்கு குறிப்பா மலை ஏறி சென்று முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அப்படி மலை ஏறுற பொழுது நம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைகிறது. இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய நல்ல கிரணங்கள் உடம்பிலே அதிகமாக சார்வதால் உடலில் இருக்கக்கூடிய பல உபாதைகள் நமக்கே தெரியாமல் நம்மை விட்டு அகன்று விடுகிறது. இதெல்லாம் அறிவியல் உலகம் இன்னைக்கு அதனை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. பல நிரூபணங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நம்முடைய ஆன்மீக உலகம் இதையெல்லாம் ஆதி காலத்திலேயே நமக்கு ஒரு பக்தி மார்க்கத்திலே இதையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது. அதனால தைப்பூசம் அப்படிங்கிறது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, உடலுக்கும் மருத்துவத்துறைக்கும்
அறிவியல் துறைக்குமே மிக முக்கியமான நன்னாளாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நன்னாளில் இன்னும் என்னமெல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் பக்தர்கள் விரதம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் முருகனை வழிபட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். அதற்கு முன்னதாக உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை அமைந்திருக்கக்கூடிய சேலம் முத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வந்துட்டு இருக்காங்க. இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். அவர்கிட்ட பேசலாம். மோகன்ராஜ், தைப்பூச திருவிழாவையொட்டி மக்கள் ஆயிரக்கணக்கில் அங்கு குவிந்து வருகிறார்கள். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியாக இருக்கிறது, மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது, விவரம் என்ன? கார்த்திகா, இன்று காலை முதற்கொண்டே சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, இது போன்ற கோஷங்கள் தான் இந்த தைப்பூச திருநாளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் தற்போது சேலத்தின் முக்கிய அடையாளமாக மாறியிருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோவிலில் நாம் இருக்கிறோம். இந்த கோவிலில் இன்று காலை முதற்கொண்டே பல்லாயிரக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகனை தரிசித்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை 6 மணி அளவில் தீபாராதனை தொடங்கிய நேரம் முதற்கொண்டு தற்போது வரையிலும் பார்க்கிறோம், கூட்டம் குறையாமல் பக்தர்கள் குமரனை தரிசிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். 146 அடி உயரம், அதாவது உலகத்திலேயே உயரமான இந்த முருகனை தரிசிப்பதற்காக சேலம் மாவட்டம் மட்டுமல்ல பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். தைப்பூச திருநாளில் குமரனை தொழுவது, வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படிங்கிறதுனால பக்தர்கள் இதுபோன்று காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பக்தர்களிடம் பேசும். ஐயா வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த தைப்பூச திருநாள்ல முருகனை தரிசிப்பது நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா நினைக்கிறீங்க? வணக்கம் ஐயா. முத்துவேல் முருகன் ஆசியுடன் சீரையா அவர்களுக்கு வணக்கம். நான் என் பெயர் ராஜேந்திரன், கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற கச்சிராவிலிருந்து வருகிறேன். இந்த முத்துவேல் இந்த சிலைய கோயிலானது உலகத்திலே மிகப்பெரிய கோயில் அப்படின்னு சிறப்பு. இன்னைக்கு தமிழகத்திலிருந்து எல்லா இடத்துல இருந்து மக்கள் வந்திருக்காங்க. ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு 25,000 பக்தர்களுக்கு மேல இங்க தரிசனம் எடுக்கிறாங்க. இந்தியாவிற்கே மிக சிறப்பாக சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த முத்துவேல் முருகன் கோயில் அமைந்துள்ளது. ரொம்ப ஸ்ரீரையா அவர்களுக்கும் நிறுவனர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். கார்த்திகா, நீங்க பார்த்திருக்கீங்க, இது போல பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பக்தர்களும் முருகனை தரிசிப்பதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய காரணத்தினால, அதாவது கோவில் அருகில் கூடிய கூட்டம் தலையா கடல் அலையா அப்படிங்கிறது திருச்செந்தூர் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோவிலுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த பகுதியில் கூட்டம் இருக்கு. அது மட்டுமல்ல, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். ஆனால் குமரனை மனதில் தரிசித்தாலே அனைவருக்கும் அந்த அருளாசி கிடைக்கும் அன்று அந்த ஒரு நோக்கத்துல பக்தி பரவசத்துடன் இன்று காலை முதற்கொண்டே இந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். இது மட்டுமல்ல, சேலத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுப்பிரமணியர் கோவில், குமரகிரி தண்டாயுதபாணி கோவில், காவடி பழனியாண்டவர் கோயில் என பல கோவில்களிலும் இதே போன்ற பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கார்த்திகா, நிச்சயமாக மோகன்ராஜ் அவர்கள் உற்சாகமாக பேசக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தமிழகத்தின் பல்வேறு முருகன் திருத்தலங்களில் இருந்து செய்தியாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உற்சாகத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினரும் இணைந்திருக்கிறார். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணியாருமே, வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி துரமெத்த இன்பம் சேருமே. அப்பன் முருகனை கூப்பிட்டு